வணக்கம். ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நமக்கு ஆண் குழந்தை வேணும், இல்லை பெண் குழந்தை வேணும்னு பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. அது சாத்தியமா அப்படின்னா, நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் அறுதிட்டு சொல்றாங்க அது சாத்தியம்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த 3 அவங்க பல முறைகள் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து தேர்ந்தெடுத்த ஒரு 3 முறைகள். இது பயன்பாட்டில் இருக்கிற முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு 3 முறைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் முதல் முறை பெண் மாதவிலக்கு ஆனதிலிருந்து எத்தனை நாள் கழித்து எந்தெந்த நாட்களில் சேர்ந்தால் அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அல்லதுனா பெண் குழந்தை பிறக்கும்ன்றது முதல் முறை. இரண்டாவது, 18 வயதிலிருந்து 45 வயதுடைய பெண்கள் கர்ப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால குழந்தை பெற்றக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு அதிகம், 18லிருந்து 45 வயது வரையும். அதனால அந்த வயதை அடிப்படையாக கொண்டு அந்த பெண்கள் எந்தெந்த மாதத்தில் சேர்ந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், எந்தெந்த மாதத்தில் சேர்ந்தால் பெண் குழந்தை பிறக்கும், அது இரண்டாவது முறை. அதையும் பார்க்க போறோம். சரிங்களா? இது வயதை அடிப்படையான கொண்டது. சரிங்களா? மூன்றாவது, ஆண் சேர்க்கையில் சேரும்போது அவன் இடது பக்கம் சாய்ந்திருந்தால் என்ன குழந்தை பிறக்கும், வலது பக்கம் சாய்ந்திருந்தால் என்ன குழந்தை பிறக்கும்ன்றது இந்த மூணாவது விஷயம் பார்க்க போறோம். சரிங்களா? திருமணத்திற்கு தயாராக கொண்டிருக்கும் ஆணும் பெண்ணும் இல்லறம் துவங்குவதற்கு முன்பாக இந்த விஷயங்களை, வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொண்டு இல்லறத்தை துவங்கினால் அவர்களுக்கு இல்லறம் இனிமையாகவும் நல்லறமாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம முழுமையா இந்த காணொலியை பார்க்கலாம். முதலாவது விஷயம் பெண் மாதவிலக்கான நாள்ல இருந்து, இப்போ நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நாள் மாதவிலக்கு ஆயிட்டாங்கன்னா அடுத்த நாள் ஆச்சுனாக்கா அது அடுத்த 2வது நாள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுதான் தவறு. எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு பெண் மாத தூரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் ஆனாதான் ஒரு நாள். சரிங்களா? இப்போ திங்கட்கிழமை இரவு மாதவிலக்கு ஆனது 10 மணிக்குன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்தோடனே ஒரு நாள் அப்படி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கால்குலேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த நாள் மட்டும் முக்கியம் கிடையாது, நேரமும் முக்கியம். சரிங்களா? இப்போ திங்கட்கிழமை 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு மாத தூரம் ஆச்சுன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி ஆன ஒரு நாள். சரிங்களா? அதே மாதிரி புதன்கிழமை 2வது நாள், புதன்கிழமை இரவு 10 மணி ஆனா 2வது நாள், வியாழக்கிழமை இரவு 10 மணி ஆனா 3வது நாள். சரிங்களா? மாத தூரமான நாளும் நேரமும் அதுல இருந்து 3 நாட்களுக்கு நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா இந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரட்டைப்படை நாட்கள்ல சேரணும். அதாவது 4வது நாள், 6வது நாள், 8வது நாள், 10வது நாள், 12வது நாள், இந்த 5 நாட்கள்ல, அதாவது இரட்டைப்படை நாட்கள்ல சேரணும். இது ஆண் குழந்தை வேணும்ன்றவங்களுக்கு. சரிங்களா? பெண் குழந்தை வேணும்ன்றவங்க என்ன செய்யணும்னா, இந்த மாத தூரம் முடிந்த அந்த மணிக்கணக்கு 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது நாள், 7வது நாள், 9வது நாள், 11வது நாள், 13வது நாள், இந்த 5 தினங்கள்ல அவங்க சேரணும். சரிங்களா? அப்போ ஒற்றைப்படை எண்கள்ல மாத தூரம் முடிந்து 3 நாள் கழிச்சு வர நாட்கள் ஒற்றைப்படை எண்கள்ல சேர்ந்தா பெண் குழந்தையும், இரட்டைப்படை எண்கள்ல சேர்ந்தா ஆண் குழந்தையும் பிறக்கும் முதியோர்கள் சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு முறை. அதே மாதிரி இரண்டாவது, வயதை பொறுத்து 18 வயதிலிருந்து 45 வயது வரையும் உள்ள பெண்களுக்கு கர்ப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த ஏஜ் குரூப் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், இதுக்கு என்ன வேணும்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். நீங்க உங்களோட பிறந்த நாள் தெரிஞ்சதுன்னா உங்களோட வயதை துல்லியமா கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? துல்லியமா கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அட்டவணை கொடுத்திருக்க அட்டவணையை பாருங்க. உங்களோட வயதிற்கு உங்க வயதுக்கு ஏற்ற உங்களுக்கு பெண் குழந்தை வேணும்னா எந்தெந்த மாதங்கள்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம் என்றது இந்த அட்டவணையில கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி உங்க வயதுக்கு எந்தெந்த மாதங்கள்ல சேர்ந்தா ஆண் குழந்தை பிறக்கும்ன்றது இந்த அட்டவணையில கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு
26 வயது உள்ள பெண்ணுன்னு வச்சுக்கலாம். 26 இது 18 வயதுல, ஏன்னா 18லேருந்து நம்ம லீகல் அலௌட் எடுத்தனால நான் 18 கொடுத்துருக்கேன், சரிங்களா? இல்லைன்னா 21ல கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 26 வயது பெண், அந்த பெண்ணுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. அப்போ அந்த பெண் வந்து எந்தெந்த மாதங்களில் சேரலாம் பார்த்துக்கோங்க. ஜனவரி, மார்ச், மே மாதம், ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம், சரிங்களா? இப்போ 26 வயதான பெண் வந்து இந்த மாதங்களில் சேர்ந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னா இந்த மாதங்களில் சேரணும், சரிங்களா? இது வந்து 2வது முறை. 3வது முறை வந்து என்ன செய்யணும்னா, நம்ம ஆண் பெண் சேர்க்கையின் போது ஆணுக்கு வந்து மூச்சு காற்று எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். சூரிய கலையில் இருக்கா, சந்திர கலையில் இருக்கான்னு. இப்போ நம்ம பிராணாயாமத்தை வந்து அவ்வளோ நம்ம ஆதி காலத்து மாதிரி பிராணாயாமத்திலேயும் மூச்சு பயிற்சியிலையும் எல்லாரும் ஈடுபடாததுனால பெரியவர்கள் வந்து அதற்கு இதை கண்டுபிடிக்க இந்த நிலையை உணர்த்துவதற்கு ஒரு எளிய முறையை நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சேர்க்கைக்கு முன்னாடி ஆண் வந்து இடது பக்கம் சாஞ்சி படுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சில மணி நேரங்கள் கழித்ததுக்கு அப்புறம் அவனுடைய வலது நாசியில வந்து சுவாசம் நடைபெற ஆரம்பிக்கும், அதாவது சூரிய கலையில. அந்த அதுக்கப்புறம் வந்து அவன் தன் மனைவியோடு சேர்ந்தால் அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், சரிங்களா? அதே மாதிரி சில மணி நேரம் வந்து வலது பக்கம் சாய்ந்து படுத்திருந்தா சந்திரக்கலையில ஓடும். சந்திரக்கலை இடது மூக்கு வழியா ஓடும். வலது மூக்கு வழியா ஓடுனா சூரியக்கலை, இடது மூக்கு வழியா ஓடுனா சந்திரக்கலை, இடது மூக்கு வழியா ஓடும். அப்போ தன் மனைவியோடு சேர்ந்தால் அவனுக்கு பெண் குழந்தை பிறக்கும், சரிங்களா? ஆண் பெண் சேர்க்கைக்கு முன்னாடி வயிற்றில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மலமும் சிறுநீரும் இருக்கக்கூடாது. அது முழுமையா மலம் சிறுநீர் கழித்த பிறகுதான் இருவரும் சேர வேண்டும், சரிங்களா? இந்த 3 முறைகள்ல ஏதாவது ஒரு முறை உங்களுக்கு ஏற்ற முறையில சேரணும். இப்போ இதுல 2வது என்னன்னா, ஆணுக்கு வந்து மலமும் சிறுநீரும் உடம்புல இருக்கும்போது ஆண் சேர்ந்தானாக்க அவனுக்கு என்ன ஆகுதுனாக்க விந்து வந்து சீக்கிரத்துல வந்துடும். அது ஒரு பெரிய குறையாயிடும். 2வது செரிமான கோளாறு ஏற்படும். இந்த 4 வழியையும் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் விரும்பும் ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்மளோட முன்னோர்களும் அவங்களோட அந்த ஞானம், அந்த அறிவு, அனுபவம், நம்மளோட சித்தர்களுடைய குறிப்புகளும் திருமூலர், வள்ளலார் இவர்கள் போன குறிப்புகளும் நமக்கு பொக்கிஷமா உணர்த்துகிறது, சரிங்களா? திருமணமானவர்களும் அல்லது திருமணம் ஆவதற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இந்த முறைகளை தெரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தால் அவர்களுக்கு இல்லறம் இனிமையாக நல்லறமாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இந்த அனுபவத்தினால் பயன் ஏற்பட்டால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? அது அடுத்த வீடியோவில் இது போல ஒரு சிறந்த நம்மளோட முன்னோர்களின் ஞானத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.